நம்ம சேனலில் ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ நான் இன்னைக்கு 3 கிளாஸ் ஆஃப் வாட்டரில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணதும் அதில் 2 கப் அளவுக்கு பாஸ்தா நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்து ஃபியூ செகண்ட்ஸில் இந்த மாதிரி வாட்டரோட கலர் சேஞ்ச் ஆனதுமே அதுலேருந்து நம்ம பாஸ்தா வாட்டரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது நம்ம ஃபர்தர் குக்கிங்க்கு தேவைப்படும். பாஸ்தா 10 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்தோடனே அதை நம்ம ஸ்டெய்னரில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி தனியாக வச்சிடலாம். சொன்னால் நம்ம ரெட் சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக்கை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் இப்படி நல்லா வதங்கினதுமே நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் 4 வெங்காயத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் வெங்காயம் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. வெங்காயம் ஃபியூ மினிட்ஸில் இந்த மாதிரி வதங்கினதும் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 3 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் டொமேட்டோ பேஸ்ட் இந்த மாதிரி குக் ஆனதும் அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா வாட்டரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இதுவுமே நல்லா குக் ஆகி வந்துடும். அப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்துருக்கிற பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ரெட் சாஸ் ரெடியானதுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட சாஸும் பாஸ்தாவும் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பர்கர் சீஸ் தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பீஸா சீஸ் ஆர் சீஸ் ஸ்ப்ரெட் இருந்தால் கூட ஓகே, அதை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஃபைனலாக நம்ம இதில் 1 ஸ்பூன் ஆஃப் பட்டர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரெட் சாஸ் பாஸ்தாவை முடிச்சுக்கலாம். அண்ட் நம்மளோட டேஸ்டியான ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா.